ஹலோ வெல்கம் டு குமரி கோமலி குக்கிங். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பச்சரிசி மாவு வச்சு ஒரு இலையப்பம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ பச்சரிசி மாவு, 1/2 கிலோ சர்க்கரை, திருகின தேங்காய், கொஞ்சமாக ஏலக்காய். இனி நம்ம இந்த சர்க்கரையில் கல் இருக்கும், அதனால் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயாச்சு. இதை இனி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஃபில்டர் பண்ணி வச்ச இந்த சர்க்கரையில் இது தேங்காயை போட்டு நல்லா கிளறி எடுத்துடலாம். தேவையான ஏலக்காயும் இதில் போட்டுடலாம். இந்த பச்சரிசி மாவை இடியப்ப மாவு இதை சுடு தண்ணி விட்டு இடியப்பத்துக்கு விரவுற மாதிரி சுடு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துடலாம். இதில் லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பும் போடணும். இனி இந்த இடியப்ப மாவை கொஞ்சமாக எடுத்து இலையில் இப்படி வச்சுட்டு அமுக்கி விட்டுட்டு இந்த சர்க்கரை தேங்காய் பூரணத்தை இதில் வச்சு மடக்கி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம். இப்படி எல்லாத்தையும் மடக்கி நமக்கு எடுத்துடலாம். இனி நம்ம இந்த பூவரசி இலையிலையும் இலையப்பம் வைக்கலாம். அது இப்போ நல்ல சூப்பரான இலையப்பம் ரெடி ஆயாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ சூப்பரான இலையப்பம் ரெடி ஆயாச்சு. இது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.